மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஜாதகம், ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள் முளைக்கும் இல்லையா? அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கும் அற்புதமாக பதிலளிப்பதோடு மட்டும் இல்லாம கைமேல சிறந்த பலனையும் தந்து கொண்டிருக்கும் ஜோதிட மாமேதை டாக்டர் திரு கே ராம் அவர்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், எந்த ஒரு மனிதனுக்குமே பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரம், காலம், திதி, அதன் அமைப்பில் நம்ம உருவாக்குற ஜாதகம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அவனுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த ஜாதகம் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இரண்டு வகையா நம்ம எடுத்துக்கலாம் சார். ஒன்று இயற்கையான முறையில பிறக்கக்கூடிய குழந்தை. இப்போ விஞ்ஞானத்தின் வளர்ச்சியின் காரணமா என்ன ஆகுதுனாக்க அந்த பெற்றோர்கள்கிட்டயே அந்த டாக்டர்ஸ் கேட்குறாங்க, இவங்களும் சொல்றாங்க இந்த நேரத்துல, இந்த திதியில, இந்த ஜாதக அமைப்புல என்னுடைய குழந்தை இந்த நேரத்துல கரெக்டா பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சிசேரியன் மூலமாக அந்த குழந்தை அதே நேரத்துல அதே திதியில பிறக்குகிறது. சோ இயற்கையான முறையில பிறக்கிற இந்த குழந்தையின் வாழ்க்கை அமைப்பிற்கும் செயற்கையான முறையில் பிறக்கின்ற அந்த குழந்தையின் வாழ்க்கையில இரண்டுமே ஒரே நேரத்துல தான் பிறக்குது இல்லையா? சோ இந்த இரண்டுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியா தான் இருக்குமா, இல்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இரண்டு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் தான் ஜனனமாகுது அப்படிங்கிறத நாம் நினச்சிக்கிறோங்க. அதாவது அப்படி வேணால் இரண்டு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் ஜனனமாகிறது உண்மையாக இருந்தால் கூட இரண்டு குழந்தைகளுடைய கரு உருவாகக்கூடிய நேரம் ஒரே நேரமாக இருக்காது, இருக்கவும் முடியாது அப்படிங்கிறது சூட்சமமான உண்மை ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய கேள்வியில் கேட்குறீங்க இல்லையா, ஒரே நேரத்தில் அதாவது மருத்துவரும் பெற்றோரும் ஒரு நேரத்தை முடிவு பண்ணி இந்த நேரத்தில் இந்த குழந்தையோட அதாவது சிசேரியன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க இல்லையா? ஜோதிடரின் ஆலோசனை பேர்ல இந்த நேரத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோதிடராகவே இருந்தால் கூடங்க, ஜோதிடர்கள் பிரம்மா கிடையாதுங்க, கடவுள் கிடையாது. கடவுள் கூட ஒரு குறிப்பிட்ட பலனை உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா திருப்பி எடுக்கிறது இல்லை. திருப்பி எடுத்தால் அவர் கடவுள் கிடையாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இந்த இடத்துல நம்ம யாரும் வருத்தப்பட வேண்டாங்க. அதாவது ஆனானப்பட்ட சிவன் கூட ஒருவருக்கு வரத்தை கொடுத்தார். அதாவது விதின்னு ஒன்று இருக்குங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் விதி, மதி, கதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ விதியினுடைய சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் கடவுளாகவே இருந்தால் கூட நம்ம சொல்லக்கூடிய, ஏன்னா சில விஷயங்களை மனுஷங்களுக்கு அதாவது ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணும் இல்லைங்களா? தற்கொலையாக நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? நிறைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு ஏமாந்து போக வேண்டாம் அப்படிங்கிறதுங்க. ஏமாந்து போகிறவங்களை கூட ஏற்றம் தர வைக்கக்கூடிய சாஸ்திரம் தான், சாஸ்திர விஷயம்தான் ஜாதகம். அந்த ஜாதக ரீதியாக நீங்கள் உலகத்தில் கிடைக்காத ஒரு திருப்தியை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையான விஷயம்தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகமும் சாஸ்திரமும் வேதமும் பொய்த்து போனது கிடையாதுங்க. சொல்லக்கூடிய விதம் வேணால் பொய்யா இருந்துகிட்டு இருக்கலாம். அதற்காக இந்த விதி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு மனிதன் முனிவர் அதாவது தொடர்ந்து விரதம் இருந்தால், அதாவது தொடர்ந்து ஊசி முனையில் தவம் இருந்து உண்மைங்களே, சாதாரண தவம் அப்படிங்கிறத விட ஊசி முனை மீது ஒருவர் தவம் இருந்தார் அப்படின்னா அந்த கடுமையான தவம் இருக்கும் பொழுது கடவுள் நேரடியாக காட்சி தரணும் அப்படிங்கிறது விதி. இதுதான் விதி. சாதாரண நம்ம விதின்னு எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதாவது ஒருத்தர் பாசமாக நம்ம வளர்த்தணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு அன்பு நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி கடுமையான தவம் ஒருவர் இருந்தார் அப்படின்னா அந்த கடுமையான தவத்திற்கு இறைவன் காட்சி தரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி காட்சி தரும் பொழுது அந்த இறைவனிடம், அந்த கடவுளிடம்
முதல்ல இந்த முனிவர் என்ன கேட்குறாரோ அந்த வரத்தை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விதியும் கடவுளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒருவர் ஊசி முனை மீது ஒரு முனிவர் தவம் இருக்கும் பொழுது நேரடியாக அந்த விதிப்படி கடவுள் காட்சி அளிக்கும் பொழுது அந்த கடவுள்கிட்ட வந்து அதாவது விவரத்தோடு இருக்கக்கூடிய இந்த முனிவர் என்ன கேட்குறாரு, நான் யாரு மேலே கை வச்சாலும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தோடு இவர் கேட்குறாருங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருங்க, திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். முதல்ல கேட்கக்கூடிய வரத்தை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள். அப்போது இவர் தவறான நோக்கத்தோடு அந்த வரத்தை கேட்டிருந்தால் கூட அப்படியே ஆகட்டும்ங்கிற ஒரு ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்துட்றாரு. இதை நல்லா நினச்சி பாருங்க. சாதாரணமாகவே நமக்கு தெரியும் ஒருவரை பார்த்த உடனேயே அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சாஸ்திரம் படித்தவங்களுக்கு. இப்படி இருக்கும் பொழுது கடவுளுக்கு உலகத்துக்கே படியளக்கக்கூடிய, அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு கூட படியளக்கக்கூடிய மிக பெரும் சக்தி வாய்ந்த கடவுளுக்கு இவர் நல்ல ஒரு யோசனையோடு தான் இந்த வரம் கேட்குறாரா அல்லது கெட்ட யோசனையோடு கேட்குறாரா அப்படின்னு கடவுளுக்கு தெரியாமல் கிடையாதுங்க. தெரிஞ்சேதான் அவர் வந்து விதிப்படி, அதாவது கடுமையான தவம் இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்தாகணுங்கிறதுக்காக அப்படியே ஆகட்டும்னு கொடுத்துட்டு போயிடுறாருங்க. அதற்கப்புறம் அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, ஈசனுடைய தலையில் கை வச்சு ஈசனவே அழிக்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஈசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி ஓடுறாரு. சாதாரணமாக எல்கேஜி குழந்தைக்கு கூட தெரியும், அதாவது நம்ம வந்து ஒரு வரத்தை ஒருத்தர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்புன்னு வரும்பொழுது அது செல்லாதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் கடவுள் அப்படி சொல்லலை, ஏன்னா சொல்ல மாட்டார். நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா, அப்படி சொல்லியிருந்தால் அவர் கடவுளே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள், கடவுளுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்ம கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது விஷயங்க. கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையில் வந்து இந்த கடவுள் வந்து அப்படி திருப்பி ஓடும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து பெண் வடிவத்தில் வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, எந்த ஒரு விஷயமாக, எந்த ஒரு மனிதனாக, எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும். அதுதான் விதி. நன்மையை மட்டுமே இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த முனிவருக்கு வந்து எந்த வகையில் ஒரு மைனஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து அழகான பெண் வடிவத்தில் ஒரு நடனம் ஆடுறாரு. அந்த நடனத்தில் அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கின அந்த முனிவர் வந்து அந்த நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் அந்த நடனத்தில் ஒரு செயல்முறை வந்து தன்னுடைய தலையில் கை வைக்கிற மாதிரி அந்த கிருஷ்ண பரமாத்மா பெண் வடிவத்தில் நடனத்தில் வந்து பயன்படுத்துகிறாரு. உடனே இவர் முனிவர் வந்து தன்னுடைய தலையில் கை வைக்கும் போது பெண்ணுடைய அழகில் மயங்கி தெரியாமல் கை வைக்கும் போது தனக்குத்தானே அழிஞ்சிடுறாரு. இத்தனை நாடகம் எதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாதாரணமாக யோசிக்கலாங்க. ஆனால் இதுதான் விதி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன குண்டூசி தொலைஞ்சால் கூட சரி, அல்லது ஒரு சின்ன தவறு மனைவியோ மக்களோ கணவரோ பண்ணால் கூட சரி, விதி அப்படிங்கிற பேச்சில்
உபயோகப்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய சதி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இது சொல்ல வர்றோம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த விதியில் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கரு உருவான குழந்தையை வந்து இந்த மாதிரி நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. கரு உருவான குழந்தையை வந்து 40 நாள்லையோ 60 நாள்லையோ அல்லது 30 நாளில் எடுக்க முடியுதா? கிடையாதுங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்து ஜனன நேரத்தை, அதாவது அந்த குறிப்பிட்ட காலம், எந்த ஒரு குழந்தைக்கும் வந்து 27 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் அந்த டெலிவரி ஜனனமாகக்கூடிய அற்புத அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அந்த அற்புத அமைப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கூட நீங்கள் இதே மாதிரியான தவம் இருந்தோம்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். 27 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களுக்குள்ள இந்த குழந்தையை வந்து நீங்கள் டெலிவரி, அதாவது ஜனனமாகணும் அப்படின்னா அதில் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஆனால் அதே நட்சத்திரத்தில் அந்த குழந்தை, அதாவது நாளைக்கு பிறக்க வேண்டிய குழந்தை அல்லது நாளை மறுநாள் ஜனனமாக வேண்டிய குழந்தையை மட்டும் தான் நீங்கள் இன்றைக்கி எடுக்க முடியுது. இதை வந்து இன்னும் அடுத்த, அதாவது 2 மாதம் கழித்தோ 1 மாதம் கழித்து ஜனனமாகக்கூடிய குழந்தையை இன்றைக்கு, அதாவது இந்த நாள்லேயே நீங்கள் வந்து டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. நீங்கள் நினைச்ச நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் ஜனனம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா வேணா இந்த கேள்விக்கு நம்ம பதில் எடுத்துக்கலாங்க. இது ஒரு கேள்வியாகவே எடுக்க முடியாது நம்ம. அதாவது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், வாய்ப்பு வந்துடும் அப்படின்ட்டு. அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது வந்து 9 நவகிரகங்கள் தான், 27 நட்சத்திரம் தான், 12 கட்டங்கள் தான். அந்த 12 கட்டங்கள் இருக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. அந்த பலாபலனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய குலதெய்வம் கொடுக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அதாவது எத்தனையோ பேர் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க, யாரை போய் பார்க்கலாம், யாரை வந்து நம்ம அதாவது இன்றைக்கி முடியுமாலாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு குழப்பம் இருந்தால் கூட உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போங்க. அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும். அவர் வாயில வரக்கூடியது ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத விட அவருடைய வாயில உங்களுக்கும் தெரியாத உங்களுடைய குலதெய்வ அருளால் ஒரு சில வசனங்கள், ஒரு சில வார்த்தைகள் நிச்சயமா வந்துட்டு இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயம். என்னங்க இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஏதோ கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை ஏதோ ஜோசியரை பார்த்துட்டோம் நடந்துரும், அல்லது கெட்டது சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம். நல்லது சொன்னால் யார் சொன்னாலும் எடுத்துக்கோங்க, கெட்டது சொன்னால் யாரையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயம். அதனால் இப்படியெல்லாம் திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து முக்கியமான நேரத்தில் எடுக்கக்கூடிய குழந்தை வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த குழந்தைக்குன்னு என்ன விதி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த பலாபலங்கள் தான் அந்த குழந்தைக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது மேலோட்டமாக நம்ம நினச்சிக்கிறோங்க. அதாவது 2-3 நாட்களுக்குள்ள குழந்தை ஜனனமாகுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது தொடர்ந்து 24 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் 27 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 27 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் ஜனனமாக எடுக்கலாமே தவிர்த்து, அல்லது 27 மணி நேரத்துக்கு அடுத்து இன்னொரு நட்சத்திரம் மாறுது இல்லைங்களா, அப்போ 24வது மணி நேரத்திலேயோ அல்லது 23வது மணி நேரத்தில் வேணா ஒரு 2 மணி நேரம் தள்ளி வைக்கலாம். இப்படி வேணா நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர்த்து அந்த குழந்தையினுடைய கரு உருவாகக்கூடிய காலத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஜாதக கட்டத்தை பார்த்தோ அல்லது உங்களுடைய கணிதம் எடுத்தோ நம்ம வானவியல் ரீதியாக எடுத்துக்க முடியாதுங்க. அதுக்கு கடவுளுடைய பேரருள் நிச்சயமாக வேணும். யாராக இருந்தாலும் என்ன ஜோசியம் கற்றுக்கிட்டாலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பலிதமாகுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கணுங்க. ஒரு ஜோசியரை பார்த்தா தான், ஒரு ஜோசியர் நல்ல வாக்கு கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினைக்க வேண்டாங்க. சாதாரணமாகவே அக்கம் பக்கத்தில் ஒரு சில பேர் ஒரு சில வாக்குகள் கொடுக்கும் பொழுது அது நல்ல வாக்குகளாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிடம் தான் பெருசு, ஜோசியர் தான் பெருசுன்னு எடுத்துக்க வேண்டாங்க. சாஸ்திரங்கிறது உண்மை, சத்தியமான உண்மை, சாமிங்கிறது உண்மை. அதாவது நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து மேலோட்டமான விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம அதாவது ஒரு நாட்டுக்கே ஜாதகத்தை கணித்து சொல்லும்போது கூட சில நேரங்களில் அதை ஏற்றுக்காமல் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது 2 கழுதைகளை வந்து போட்டோ எடுத்து என்னை பார் யோகம் வரும்னு சொன்னோம்னா அதையும் மாட்டி வச்சுக்கிட்டு யோகம் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து இருந்த காலமெல்லாம் நம்ம நாட்டில் இருந்துட்டு இருந்ததுங்க. அதனால் இதெல்லாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க. சாமிங்கிறது வேறு விதமான விஷயம், சாஸ்திரங்கிறது வேறு விதமான விஷயம். அது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை ஜனனத்தை நீங்கள் முடிவு பண்ண முடியாது. இன்றைக்கி கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க, மலை பேரும் புள்ள பேரும் மகேசனுக்கு மட்டும் தான் தெரியும் சொல்லுவாங்க. அதாவது மலை பேரும் புள்ள பேரும் மகேசனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் சொல்லுவாங்க. ஒரு மழை பெய்யறத வந்து நம்ம அனுமானமாக சொல்லலாம். இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு வந்து மேகமூட்டம் இருக்கு அப்படின்னு வந்து அனுமானமாக சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை ஜனனமாகக்கூடிய விஷயத்தை கூட அனுமானமாக தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து அதிகாரமாக ஆதாரப்பூர்வமாக ஜனனத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
கண்டிப்பா சார். விதி அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு தீர்ப்பு. இதை வந்து நம்ம மதிய கொண்டு அவ்வளவு எளிதில் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? ஏன் எந்த ஒரு செயலை தொடங்குறதாக இருந்தாலும், எந்த ஒரு பூஜை பண்றதா இருந்தா கூட பிரம்ம முகூர்த்தத்தையே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? இதனுடைய தாத்பரியம் என்ன சார்? ஒரு நாள் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வந்து காலையில் மணி 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு எதனால் தனிப்பட்ட சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இந்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், ஆகாத நேரம், குளிகன் இப்படிங்கிற பல்வேறு விதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான நல்ல நேரமாகவே இருந்தால் கூட அது இவர்களுக்கு கெட்ட நேரமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணுங்க, நல்ல நட்சத்திரம் பார்த்து நான் இந்த தொழில் ஆரம்பித்தேன், ஆனால் அப்படி இருந்து கூட எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. நல்ல நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துகிட்டு இருக்கலாங்க அந்த நாள் பொறுத்தளவுக்கு. ஆனால் அது எவ்வளவு பெரிய நல்ல நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல நட்சத்திரமானு பார்த்தா எதிரடி நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு நாளில் 24 மணி நேரம் நல்ல நேரம் இருந்தால் கூட இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது யாருடைய பார்வை, அதாவது 30 முக்கோடி தேவர்களுடைய பார்வை, கண் விழிப்பு அந்த நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய பிரார்த்தனை இந்த பிரபஞ்சங்களிலிருந்து வரக்கூடிய பஞ்சபூதங்களிலிருந்து வரக்கூடிய நன்மையான விஷயங்கள், அதாவது ஆங்காரம் இல்லாமல் அமைதியாக நன்மைகளை மட்டுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாத்பரியத்தோடு பிரபஞ்சம் இயங்கக்கூடிய அந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் தான். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், குளிர்ந்த நீரில் குளித்தோம்னா ஜலதோஷம் பிடிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து சூரியன் உதயமானதுக்கப்புறம். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் குளிச்சு பாருங்கள். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பும் இருந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு எளிதில் ஜலதோஷம் பிடிக்காதுங்க குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது. அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆலோசனை ஒருவர் கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு கைடு பண்ணிங்க அப்படின்னா 1 மணி நேரம் அவர் வந்து அந்த கைடை வந்து அந்த ஆலோசனை எடுத்துக்கிறக்கூடிய பக்குவம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னு வைங்களேன், அந்த உடற்பயிற்சிக்கு தகுந்த ஒரு சுறுசுறுப்பு ஒரு 2 மணி நேரம் அல்லது அந்த ஒரு 6 மணி நேரம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு மனசனோட என்ன அலைகள், இன்றைக்கி நம்ம இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தில் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த முடிவை வந்து தொடர்ந்து 3 மணி நேரம் கூட செயல்படுத்த முடியாது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நன்மைகளை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய மெஞ்ஞானம் சொல்லி வச்சிருக்குது, நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது தான் ஆழமான உண்மை அப்படிங்கிறது. நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுக்கிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com.
ஓகே, ஆங்காரம் இல்லாமல் ஓங்காரம் மட்டுமே ரீங்காரிக்கின்ற இந்த அழகான பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி சிறப்பா சொன்னீங்க சார். இந்த பிரம்ம முகூர்த்தம் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா ராகு காலம் யமகண்டமாம்னு நீங்க சொன்னீங்க. சில பேர் பாத்தீங்கன்னாக்கா ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க இல்லையா? இந்த நேரத்துல வந்து எந்த ஒரு முக்கியமான செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்துல தான் ஒரு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னாக்கா அவங்க அது என்ன பண்ணலாம் சார்? நிஜமாவே இந்த நேரத்துல வந்து நம்ம நல்ல செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாதா? ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களை தள்ளி வைப்பதற்கும் தீமையான விஷயங்களுக்கு கொல்லி வைப்பதற்கும் இந்த மாதிரியான காலங்கள் உபயோகப்படுது அப்படிங்கிறது சாஸ்திரம் கொடுத்த விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரியான ராகு காலம், யமகண்டம், அஷ்டமியெல்லாம் வந்து எல்லோரும் கவனிக்கணுமா, எல்லோருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமான திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அவங்க இந்த மாதிரியான காலங்கள் எதையுமே கவனிக்க வேண்டியதில்லைங்க. யோகமான திசை நடக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு எல்லா காலமுமே மேலோட்டமாக சொல்லுவாங்க இல்லையா, நான் எந்த நாளுமே எனக்கு நல்ல நாள் தான், எல்லா நாளுமே நல்ல நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழியும் அந்த வாசகமும் இவங்களுக்கு பொருந்தி வருங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் யோகமான திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ, எந்த ஒரு ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகத்துடைய திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராகு காலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. உதாரணமாக ராகு காலம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் மேசம், விருச்சிகம், கடகம், ரிஷபம், மகர ராசியில் இருந்துட்டு இருக்கிறாரோ அந்த ராகு பகவானோட திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ அவங்களுக்கு வந்து ராகு காலம் வந்து அதாவது பாதிப்பு கொடுக்காதுங்க. திரும்பி அந்த ராகு காலம்தான் பெரிய பெரிய எதிர்பாராத பெரிய பெரிய மாறுதல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, உலகத்தில் இருக்க அதாவது சாயா கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானுடைய தயவில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் வந்து முக்கியமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இயற்கை சீற்றம், இயற்கை வளங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய பூமி சுத்தக்கூடிய அந்த சுற்றுக்கு கூட இந்த ராகு பகவானும் கேது பகவானும் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ராகு காலம் உங்களுக்கு கெடுதல் பண்ணிடும், உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. உங்கள் ஜாதகப்படி அந்த ராகு காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்கலாம். அல்லது எடுக்கக்கூடிய முடிவுகள் உடனே செயல்படுத்தாமல் யாரோ ஒருவர்கிட்ட சொல்லிட்டு செய்யலான். ஜாதகம் பார்க்கும்போதே பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து நிறைய யோகம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த யோகத்தை வளர்த்துறதுக்கு நம்ம வந்து ரத்தினம் போட்டுக்கணும், இத்தனை சாமி கும்பிடணும், இவ்வளவு யாகம் வளர்த்தணும்னு கிடையாதுங்க. அந்த குறிப்பிட்ட யோகத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை வந்து முதன்னு ஒரு கன்னி பெண்ணுக்கிட்ட சொல்லணும், தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லணும், முதல் நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லணும். அப்படிங்கிற சில விதிகள் இருந்துகிட்டு இருக்கும். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து அந்த விதிகளை நீங்கள் கரெக்டான பகுதியில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமையக்கூடிய அத்தனை திதிகளுமே வந்து நன்மையான திதிகளாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். அதை அடிப்படையாக வச்சு தான் விதியை கூட மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ராகு காலம், யமகண்டம் எல்லோருமே பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல காலத்துடைய நல்ல கிரகத்துடைய திசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா எல்லா காலமும் நல்ல காலம்தான். இதுக்கு ராகு காலம், யமகண்டமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு சமயம் உங்கள் ஜாதகத்தில் வந்து கெடுதலான கிரகத்தோட திசை நடந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் யோகம், வேலை வாய்ப்பு அப்படிங்கிற யோகம், உத்தியோக அமைப்பு இருந்ததுனாலோ தொழில் அமைப்பு இருந்ததுனாலோ நீங்கள் இந்த ராகு காலம், யமகண்டம் பார்க்க வேண்டாம். அதனால் இது நம்ம சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த புகழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அது எந்த நேரமாக இருந்தாலும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதனால் இந்த ராகு காலம், யமகண்டத்தை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் இதே ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் எந்த நேரங்களில் கவனிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு முறை நடக்கக்கூடிய திருமணத்திற்கு, வாழ்க்கையில் ஒரு முறை அதாவது எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அதற்கு, அல்லது வாழ்க்கையில் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா, வைக்கக்கூடிய பேர் வந்து பிரபல்யமான பேரை அமையணும் அப்படின்னா அந்த நேரம் ராகு காலமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ராகு காலத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அஷ்டமி திதி கூட கஷ்டமான காலங்களை போக்கக்கூடிய திதியாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நிகழ்ச்சியில் நேரம் பார்த்ததுனால வரக்கூடிய நிகழ்ச்சியில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல கடமை. கண்டிப்பா சார், ஜாதகம் வலுவாக இருந்தால் எல்லா காலமும் நல்ல காலம் தான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அற்புதமான தகவலோட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139, பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 6,24,000. அலைபேசி எண்கள் 9940431377, 967722
761229. தொலைபேசி எண் 0424849187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ Gems Jewellers, No. 139, பன்னா பிளாசா, ஆர்காட் ரோட், கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkramsrj.com.